வணக்கம். இது கலர் கண்ணாடி வாய்ஸ். என்னன்னா, நேற்று வந்து ஒரு அரசியல் தொடர்பான சீரியஸான டாபிக் பேசணும். அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒரு சீரியஸான டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ அது என்ன டாபிக், சீரியஸான டாபிக்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், டான் பிக்சர் அப்படின்னு ஒரு ப்ரொடியூசர் கம்பெனி. இப்போது நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ப்ரொடியூசரிங் கம்பெனினா ஒன்று சன் டிவி, ரெண்டாவது ரெட் ஜாயிண்ட், அப்புறம் லைக்கா. இப்போ கூட அடி வாங்கிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ புதுசாக திடீர்னு ஒன்று பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்து வந்திருக்கு. இப்போ எப்படின்னா, நம்ம ரோட்டில் 2 வண்டி போகுது, திடீர்னு நமக்கு அப்படியே கண்ண மூடி திறக்கிறது சர்ன்னு ஒருத்தான் கேப்பில் தூந்து போவான். அப்படி தான் இன்றைக்கி டான் பிக்சர் வளர்ந்துருதா சொல்கிறாங்க. அப்படி என்ன வளர்ந்துருக்கு, அவரை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறது. அவர் பேர் பார்த்தீங்கன்னா, டான் பிக்சரோட பேர் வந்து ஆகாஷ் பாஸ்கரன். இந்த ஆகாஷ் பாஸ்கரன் வந்து பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் இட்லி கடை அப்படின்னு ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அதே சமயம் வந்து பராசக்தி, நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. பராசக்தி சமீபத்தில் வந்து டீசர் ட்ரெய்லர்லாம் வந்துச்சு, பயங்கரமான ஹிட் அடிச்சிருச்சு. அதே சமயம் வந்து STR 49 அந்த படத்தையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா சொல்கிறாரு. ஒரே டைமில் வந்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கு வந்து இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாராம். அதுதான் வந்து கோலிவுட்லேயே இருக்கட்டும், இல்லை மற்ற அரசியல் விஷயங்களுக்கு பெரிய டாக்கிங் ஆஃப் த மேட்டராக இருக்குது. அப்போது அப்படி என்ன ஒரே ஒரு நேரத்தில் 500 கோடி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருக்காரு. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு படத்தையும் ப்ரொடியூஸும் பண்ண கிடையாது. அதே சமயம் இதய முரளின்ற ஒரு படத்தை வந்து இவரே டைரக்ட் பண்ணி ஆக்டும் பண்ணுறாரு. அப்படி யார் இவர்? அப்போ இவருக்கு பின்புலம் என்ன? எப்படி இவர் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி பெற்று ஒரு 5 படத்தை வந்து ஒரு 500 கோடி பட்ஜெட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நிறைய இடத்துல கோலிவுட் வட்டாரங்களில் இருக்கட்டும், இல்லை அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கட்டும், நிறைய கொஸ்டின் எழுப்புறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போய் ஒரு விவாத பொருளாக்கின பின்னாடி தான் இங்கே இடி ரைடுன்னு திடீர்னு இடி ரைடு விட்டுருக்காங்க. ஏன் இடி ரைடு இன்னைக்கு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துலேயே வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் தமிழ்நாட்டில் பெரும் பேசு பொருளாக இருக்குது. அந்த டாஸ்மாக் விஷயத்தில் பேசு பொருளானதோடனே சைடில் இவர் மத்தியிலும் ஈடு ரைடு விட்டுருக்காங்க. ஏன் விட்டுருக்காங்க? 500 கோடி எப்படி விட்டாரு, 500 கோடி எப்படி படத்தை வந்து பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுறாரு, ஏன் இவர் பின்னாடி பின்புலம் என்ன அப்படின்னு நிறைய ஊடகங்களில் பேசுகிறாங்க. அப்படி ஊடகங்கள் பேசும்போது நமக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஆகாஷ் பாஸ்கரன் வந்து ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் வீட்டோட பையன் தான் ஆகாஷ். அவர் சொந்த ஊர் வந்து சேலத்தில் ஒரு கெவின் கேர் அப்படின்ற ஒரு பெரிய தொழிலதிபரோட ஒரு பொண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு. திருமணம் பண்ண பின்னாடி தான் இவர் அடுத்தடுத்த படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணதா சொல்கிறாங்க. அதே சமயம் இவர் வந்து மிக முக்கியமான அரசியல் தலைவர்களோட மிக முக்கியமாக நெருக்கத்தில் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்படி யார் அந்த அரசியல் தலைவரோட மிக நெருக்கமாக இருக்கிறது யார் அப்படின்னு கேள்வி ஆகுது. அதுதான் நம்ம ரெட் ஜாயிண்ட் உதயநிதி ஸ்டாலினோட நெருக்கமாக இருக்கிறதா ஊடகங்களில் பேசுகிறாங்க. அப்படி என்ன, இப்போ ரெட் ஜாயின்னாலே இன்னைக்கு பெரிய கான்ட்ரவர்சியாக இருக்குது. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரெட் ஜாயின் வந்து நிறைய படங்களை மிரட்டி வாங்குறதாகவும் சொல்கிறாங்க. விக்ரம் படத்தை எடுத்திங்கன்னா, அது ப்ரொடியூஸ் பண்ணுறது வேற இருக்கும், ஆனால் நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வாலண்டியர் நிச்சயதாக இருக்கட்டும், இல்லை பெரிய படங்களை ரெட் ஜாயின் தான் இது பண்ணுறாங்க. அப்படி உதயநிதியோட இவர் ஒரு மிகப்பெரிய தொடர்பில் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால தான் இவர் வந்து மறைமுகமாக இவங்க 2 பேர் கூட்டு வச்சு ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற கேள்வியும் வருது. ஏன்னா சமீபத்தில் நீங்களே கூட பார்த்துருப்பீங்க, ஜாப்பர் சாதிக்னு ஒருத்தர் வந்து இப்போ அமீரோட படத்தை வந்து ஒருத்தர் ரிலீஸ் பண்ணுறதா சொன்னார். உடனே ஒரு போதை வழக்கில் அமலாக்கத்துறையில் மாட்டி பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் அது பெரிய பேசு பொருளாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சூழலில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கே ப்ரொடியூசர் இல்லை, காசு இல்லை, கடன் அப்படின்ற மாதிரி போகும் நிலைமையில் ஒரே டைமில் 500 கோடிக்கு அவர் ரிலீஸ் பண்ணுறதுன்னா தான் இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது. அப்படி ஏன் திடீர்னு அப்படி ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இல்லை ரெட் ஜாயிண்ட் வந்து நான் ரிலீஸ் பண்ண முடியாததுக்காக இல்லை ஆகாஷ் பாஸ்கரன் வச்சு அது மூலமாக போகிறாரா அப்படின்ற கேள்வி எழுது. ஆனால் அதே சமயம் அது எந்த இதில் நெருக்கத்தில் உண்மை அப்படின்றது யாருக்கும் தெரியல. சிவகார்த்திகேயன் வச்சு பராசக்தி எடுக்கிறாருல, அது கிட்டத்தட்ட 200 கோடி பட்ஜெட்டு. ஜனநாயகன் படம் விஜய் ஒன்று வருது. அந்த ஜனநாயகன் படம் அதே டைமில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ சிவகார்த்திகேயன் வந்து விஜய்க்கு எதிராக நிறுத்துறதாகவும் அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கிறாங்க. அது எப்படி? ஏன்னா நீங்கள் பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா கூட இந்த கோட் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை வந்து கடைசி ஷாட்டில் வந்து இவர் கொடுத்துட்டு போயிருப்பாரு சிவகார்த்திகேயன். அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறதும் சொல்கிறாங்க. அதே சமயம் சிவகார்த்திகேயன் வந்து எப்படி விஜய்க்கு எதிராக முடியும்? இவரோட வளர்ச்சி என்ன அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே சமயம் சிவகார்த்திகேயன் நிறைய காணொலிகளில் இருக்கட்டும், பேட்டிகளாக இருக்கட்டும், என்னோட மிகப்பெரிய பேனன்னு சொல்லியிருக்காரு. அவர் மூலம் தான் நான் வளர்ந்ததா சொல்கிறாங்க. அவரோட இடத்த அவர் பிடிச்சதாகவும் பல அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க. இருந்தாலும் இவருக்கு எதிராக எப்படி நிறுத்த முடியும் அப்படின்னு எல்லாரும் மத்தியிலும் ஒரு கேள்வி வருது. எப்படி வருதுன்னா,
விஜய் வந்து இப்போ திமுகவுக்கு பெரிய அச்சுறுத்தலாம் மாறுறதாகவும் வளர்றதாகவும் சொல்றாங்க. அப்போ அது அரசியல் ரீதியாகவும் சினிமா ரீதியாகவும் ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டை வந்து உடைக்கணும். அதுக்கு நம்ம ஒரு ஆளுமையை நம்ம வந்து திட்டமிட்டு உருவாக்கணுன்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்றாங்க. அப்படி அதற்காக ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர் தான் வந்து சிவகார்த்திகேயன் அப்படின்றது சொல்றாங்க. எப்படி அது பாசிபிள் இருக்கா? விஜய் வந்து மார்க்கெட் அப்படி செய்ய முடியுமா? கடந்த கால வரலாறுல முத்து எம்ஜிஆர் வளர்ச்சியை வந்து உடைக்கணுன்றது கருணாநிதி திட்டமிட்டு செஞ்சதாகவும் சொல்றாங்க. எக்ஸ்பி லட்சுமணனா இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு சினிமா ஆர்டிஸ்ட வந்து எம்ஜிஆரோட மார்க்கெட்டை உடைக்கணும் அப்படின்றதுக்காக அவரை முன்னிறுத்தணும் அப்படின்றதுக்காக செய்யறதா சொல்றாங்க. அது இப்போ உதாரணமா வந்து ஜிகிர்தண்டா XX ஒரு படத்தை பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு ரோல் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஒரு சித்தரிச்சிருப்பாங்க. அந்த படத்தை சித்தரிக்கும் போது அவருக்கு எதிராக வந்து ஒரு ஆக்டரை வந்து நிப்பாட்டி அவர் இது பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவும் செய்யறதாகவும் கூறப்படுகிறது. அப்படி நிஜமாலே அப்படி சிவகார்த்திகேயன் வளர்ந்து விஜய் வந்து உடைக்க முடியுமா? விஜயோட மார்க்கெட்டை காலி செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா பாசிபிள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சில வட்டாரங்கள் சில அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, பராசக்தியா இருக்கட்டும் இல்ல அடுத்தடுத்து எடுக்கிற படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிறதெல்லாம் திராவிட கருத்தியில எடுக்கிறதா இருக்கு. மொழிபோர்த்தி அரசியல் சார்ந்த விஷயங்களாவே எடுத்துட்டு இருக்காரு. அதே சமயம் ஒரு மேடையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து ஒரு லெஜண்ட், ஒரு பெரிய ஒரு வருவாரு அப்படின்ற மாதிரியும் சொன்னார். ஏன் அப்படி சொல்றாருன்னா, பக்கத்துலேயே சந்தானம் இருக்காரு. சந்தானுக்கு பக்கத்துல சிவகார்த்திகேயன் இருக்கு. சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ரோல் பண்ணி பேசுற மாதிரி இருக்கு. அப்போ சிவகார்த்திகேயனை வளர்த்துனா விஜய் மார்க்கெட்டை உடைக்கலாம். அது நம்ம அரசியலுக்கு நான் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பெரிய ஆதாயத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சூழ்ச்சி நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதுக்கும் ஈடிக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்ற மாதிரி பல பேர் கேள்வி கேட்கலாம். ஏன் ஈடிக்கு சம்பந்தம் இருக்குன்னா, இப்ப பாத்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் தொடங்கிருச்சு. அப்போ எப்படி திமுகவோட மார்க்கெட் எப்படி காலி பண்ணலாம், திமுகவை எப்படி அந்த கூட்டணி கட்சிகள்னு ஒன்று இருக்காங்கல்ல, அந்த கூட்டணி கட்சிகளை எப்படி உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படி பிளான் பண்ணி இங்க டாஸ்மாக் ஒன்று ஒரு பக்கம் இப்போ இடி ரைடு விட்டுருக்காங்க. அதே சமயம் வந்து டாஸ்மாக் இடி ரைடு விட்டுருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனோட இதுலையும் இடி ரைடு விட்டுருக்காங்க. இடி ரைடு விட்டுறது மட்டும் இல்லாம இது அதே சமயம் சிவகார்த்திகேயன், தனுஷ், அப்புறம் வந்து மற்ற சிம்பு போன்ற இதுலயும் வந்து ரைடு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இந்த விஷயத்துல வந்து அரசியல் காரணம் என்ன இருக்குன்னா, இந்த இடி ரைடு ஆல்ரெடி செந்தில் பாலாஜி மேல இடி ரைடு விட்டாங்க. அது KN நேரு, அப்புறம் வந்து பொன்முடி, இந்த மாதிரி பல்வேறு அரசியல் கட்சிகளோட இடி ரைடு விட்டாங்க. அப்பவே இடி ரைடு விடும்போது மக்களே வந்து திமுக என்னடா இவ்வளவு ஊழல் பண்றான், இவ்வளவு திருட்டுத்தனம் பண்றான், இவ்வளவு முளமாரித்தனம் பண்றான்ற மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு திமுகவோட தொடர்புடைய ஆள் தான் வந்து ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்றாங்க. அப்படி ஆகாஷ் பாஸ்கர் அந்த தொடர்புல இருக்கிறனால தான் இது திமுகவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். அவங்களோட அவங்களோட அரசியல் விஷயத்துக்கு மேலும் 2026 எலெக்ஷன்ல அவங்களுக்கு பெரிய அடி வாங்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்போ இந்த ஆகாஷ் பாஸ்கர் பின்னாடியில கண்டிப்பா உதயநிதி ஸ்டாலின் இருக்கலாம், இல்ல கலைஞர் குடும்பம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் கூறப்படுகிறது. அப்போ இது தொடர்ச்சியா வந்து இந்த விஷயத்த விவரங்களை இது வந்து இன்னும் மேலும் இந்த விசாரணைகள் தெரிய வந்துச்சுன்னா கட்டாயமா வந்து நாம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்போ சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், சிம்புகா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு பேக் ஃபயர் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். அப்படி இவர் மாட்டினா அந்த படங்கள்லாம் தடைப்பட்ட என்ன ஆகும்? தடைப்பட்ட சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் குறையும், சிம்புவோட மார்க்கெட் குறையும். ஏன்னா இதுதான் அவங்களோட கெரியர்லேயே, எஸ்டிஆரோட கெரியர்லேயே இதுதான் அதிக பட்ஜெட்டான படம். STR 49ன்றது இவர் கெரியர்லேயே அதிகமாக பட்ஜெட் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற படம். சிவகார்த்திகேயன் மிகுந்த எதிர்பார்ப்போட இருக்கிறார். இந்த பராசக்தி வெளியே வந்தால் கட்டாயமாக நம்மளுடைய மார்க்கெட் பெருசாக உயரும், நம்ம பெரிய ஸ்டார் அந்தஸ்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. ஆல்ரெடி அமரன் பயங்கரமான ஹிட்டு. இந்த பராசக்தி வந்துச்சுன்னா கட்டாயமா பெரிய ஹிட் ஆகும், இன்னும் மார்க்கெட் உயர்ன்ற இடத்துல இருக்காரு. இப்போ ஆகாஷ் பாஸ்கர் வந்து மாட்டிருக்காரு. சப்போஸ் அவருக்கு மாட்டி சில ஆவணங்கள் கிடைச்சுன்னா இந்த படங்கள்லாம் நிற்கும். அதே மாதிரி இட்லி கடையும் ப்ரொடியூஸ் பண்றாரு தனுஷ். அப்படி நிற்கும் போது இட்லி கடைக்கும் பெரும் பார்த்தோம். ஒட்டுமொத்தமா சினிமா வட்டாரங்கள்ல இது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தலாம், பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படின்றது தான் இது இருக்கு. அதே சமயம் தொடர்ச்சா இந்த விசாரணை எந்த கட்டத்துல போக போகுது, யாரெல்லாம் மாட்ட போறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம். அதில் வந்து தொடர்ச்சியா வந்து நிறைய புதிய முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா உங்களை நம்பி தான் இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து இதை பேசலாம் அதை பேசலாம் கூட கமெண்ட்ஸ் தெரிவிக்கலாம். அதே சமயம் கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறது மட்டும் உரிமை செய்யாம எங்களோட சேனல் உரிமையை நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்றது விரும்பி வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம்.